Hello everyone. By continuing the previous video of computer-aided design and manufacturing, in this session we are going to see about sequential engineering and concurrent engineering, which is nothing but the classification of engineering. Before we are going into the session, we are all know about engineering. Engineering is nothing but the basic principles, a set of principles which is used to design and produce structures, machineries in order to reduce human effort or for the benefit of mankind. So later the engineering is classified into sequential engineering and concurrent engineering. That is the method of engineering. So first, sequential engineering. When a company undertakes to design a new product, there are many stages it has to go through before the product reaches the marketplace. The previous video, we can able to see that the product life cycle, which is nothing but the idea from the beginning to the end product, is nothing but the product cycle. So ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்டை நியூவாக டிசைன் பண்ணோம் அப்படின்னா அது நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ணி வரணும். ஓகே, ஸோ மெனி கம்பெனிஸ் ஆர்கனைஸ் this in an orderly sequence with each stage having to be completed before the product is released onto the next stage. So orderly sequence அப்படிங்கிறத sequential engineering. எப்படி அப்படின்னா அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படிங்கிற மாதிரி டிசைன், அப்புறம் ப்ரொடக்ஷன், அப்புறம் மார்க்கெட்டிங், அண்ட் தென் ஃபீட்பேக், எகெயின் டிசைன். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுமே இடையில எங்கேயுமே கிராஸ் வெரிஃபை ஆகாது. ஸோ இப்போ ஒரு ஸ்டேஜ்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் 2க்கு தான் போக முடியும். ஸோ அதுதான் ஆர்டர்லி சீக்வன்ஸ். ஸோ திஸ் இஸ் ரெஃபர் டு அஸ் சீக்வென்ஷியல் இன்ஜினியரிங். ஸோ சீக்வென்ஷியல் இன்ஜினியரிங் ஸ்டேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நமக்கு இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் சைக்கிள் அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னவா இருக்கும்? ரிசர்ச். ஸோ இப்போ மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் ஆர் கன்சியூமர்ஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான். ஸோ அண்ட் தென் ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுவோம்? நம்ம ப்ரிலிமினரி டிசைன். ஸோ அதை பண்ணுவோம். அண்ட் தென் ஸோ டிசைன்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா ப்ரோட்டோடைப், அதெல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் போகும். ஸோ மேனுஃபேக்சருக்கு அப்புறம் எங்கே போகுது அப்படின்னா குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ ஒன்ஸ் ப்ராடக்டை நம்ம எண்ட் ப்ராடக்டே கொண்டு வந்தாச்சு, ஸோ அது மீட் அவுட் த டைமென்ஷன் இன் டிசைன்ஸ். ஸோ அப்படி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறது குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நத்திங் பட் மார்க்கெட்டிங். ஸோ அண்ட் தென் சேல்ஸ். ஸோ ஒன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் in the retail shops, it will go for sales. So these are the various stages in sequential engineering. So இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓவரால் த வால் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இடையில உங்களுக்கு பிரிக் வால் காட்டியிருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஸோ ரிசர்ச்சுக்கும் டிசைனுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ ஒன்ஸ் டிசைன் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன், என்ன மார்க்கெட்டில் டிமாண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் ரிசர்ச் பண்ணால் தான் நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களால் டிசைன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி டிசைன் இருந்தால் தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ப்ரீவியஸ் ஸ்டேஜஸ் இருந்தால் தான் அப்கமிங் ஸ்டேஜஸ் உங்களால் பண்ண முடியும். ஸோ இதுதான். ஸோ இடையில எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ குவாலிட்டி கண்ட்ரோல்லேருந்து ரிசர்ச்சுக்கோ டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து மேனுஃபேக்சருக்கோ உங்களால் இதில் வர முடியாது. ஸோ அது வந்து சீக்வென்ஷியல். ஸோ சம் கம்பெனிஸ் ஸ்டில் ஒர்க் ஆன் அ டிபார்ட்மெண்டல் பேசிஸ், ஈச் ஒன் ஒர்க்கிங் very much in isolation and preparing information only relevant in the next stage in the process. So departmental basis, which is nothing but, so இப்போ உங்களுக்கு வந்து research department, so upcoming slideல இருக்கு diagram. ஸோ அதில் உங்களுக்கு காட்டுறேன். என்ன அப்படின்னா ரிசர்ச் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுறது, மார்க்கெட்டிங்லேருந்து என்னென்ன இப்போ ப்ராடக்ட் வேணும் கன்சியூமருக்கு, இல்லை எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் இருக்குது அதில் இதை ப்ராப்ளமாக ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அதனால் அது மூவ் ஆகலை, ஸோ அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு பிராண்டு கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிற ரிசர்ச் ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அதுலேருந்து கான்செப்சுவல் டிசைன் கொண்டு வரது ஒரு டிபார்ட்மெண்ட், மேனுஃபேக்சரிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஸோ இப்படி தான் டிபார்ட்மெண்ட் பேசிஸாக இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நோ டிபார்ட்மெண்ட் எவர் ஹேஸ் அன் ஓவர்வியூ ஆஃப் த ஹோல் ப்ராசஸ். சப்போஸ் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது. ஒன்ஸ் டிசைன் டிபார்ட்மெண்ட் ஃபைனல் டிசைன் மீட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே வில் ப்ரொடியூஸ் லேஅவுட்ஸ். ஸோ இன்ஜினியர்ஸ் லாங்குவேஜ் ட்ராயிங்ஸ். ஸோ அந்த லேஅவுட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கான டிசைனில் ஏன் இந்த டிசைன் எடுத்தாங்க, ஏன் இந்த கான்செப்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாது. ஸோ அதுதான்.
and then as a result there is little communication between departments and often a lack of interest and concern amongst employees on issues such as quality control and product management. ஸோ உங்களுக்கு இப்போ லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ளது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இப்போ நமக்கு மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன தேவை, லேஅவுட்ஸ். ஸோ அந்த லேஅவுட்ஸ் ஒன்ஸ் ஃபைனல் டிசைன் இதுதான் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு லேஅவுட்ஸ் மட்டும்தான் போக போகுது. ஸோ லேஅவுட்ஸ் இருந்தால் அவங்க ஆப்வியஸாக ஒர்க் பண்ணுவாங்க. லேஅவுட்ஸ் இல்லை அப்படின்னா அண்டர் டிசைனிங்கில் தான் இருக்குது அப்படின்னா அன்டில் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இருந்ததுன்னா ப்ரொடக்ஷன் அது பாட்டு போயிட்டு இருக்கும், அப்படின்னா ஐடியில் தான் இருப்பாங்க. This orderly step-by-step process will bring control to complex project but is very slow. So still in the method ஏன் some of the companies use பண்றாங்க அப்படின்னா complex projects. So complex projects இருக்கிற இடத்துலலாம் கீனா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எரர் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும், ஐட்ரேஷன்ஸ் போகக்கூடாது. ஸோ அதுக்கு ப்ராப்பர் ரிசர்ச், ப்ராப்பர் டிசைன், ப்ராப்பர் ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், ஸோ இது எல்லாமே டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்களோட நாலேஜ், கீன் நாலேஜ், அதை அப்சர்வேஷன், எக்ஸிக்யூஷன் எல்லாமே டு த எக்ஸ்ட்ரீம் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். பட் இட் டேக்ஸ் மோர் டைம். ஸோ அதனால தான் ஸோ இது வந்து ஸ்லோவர் ஒரு இன்ஜினியரிங் மெத்தடாக சொல்லலாம். இன் டுடேஸ் ஹைலி காம்படேட்டிவ் மார்க்கெட் பிளேஸ் திஸ் கேன் லீட் டு ப்ராடக்ட் ஃபெயிலியர்ஸ் அண்ட் லாஸ்ட் சேல்ஸ். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு, ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஜஸ்ட் பை கிளிக்கிங் அ பட்டன் we can able to pay for the products we are purchasing. ஸோ ஒரு பை டேப்பிங் we can able to pay. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டர் மூவிங் வேர்ல்டு வந்துச்சு. ஸோ இதில் இந்த மாதிரி ஸ்லோவர் இன்ஜினியரிங் மெத்தட் இருந்தது அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ப்ராடக்டை யாரும் அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால concurrent engineering. It is a strategy where all the tasks involved in product development are done in parallel. This parallel word is a main key thing in concurrent engineering. So இப்போ concurrent engineering அப்படின்னா என்னன்னா, நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் concurrent forces. So forces which are originating from a single point. ஸோ அதான் concurrent அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங். ஸோ இந்த இன்ஜினியரிங் மெத்தடில் என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரீவியஸில் பார்த்த டிபார்ட்மெண்ட்ஸ், ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், டிசைன், மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஸோ இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ கொலாபரேஷன் பிட்வீன் ஆல் இண்டிவிஜுவல்ஸ், குரூப்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வித்தின் அ கம்பெனி. ஸோ அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கஸ்டமர் ரிசர்ச், டிசைனர்ஸ், மார்க்கெட்டிங், அக்கௌண்டிங், இன்ஜினியரிங். ஸோ இந்த இன்ஜினியரிங் செக்ஷன், திஸ் இன்ஜினியரிங் செக்ஷன் இன்க்ளூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் தென் ஐடியல் டைமு, ஸோ மார்க்கெட்டிங், பேக்கிங், இது எல்லாமே அதுக்குள்ளே தான் வந்து. ஸோ கன்கரண்ட் இன்ஜினியரிங் சீக்வென்ஷியல் இன்ஜினியரிங்கை விட என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் இன்ட்ரோடக்ஷனாக. ஸோ அதோட டெஃபினேஷன், ஸோ பேஸ்ட் ஆன் ஃபோஸ்டர் எஸ் தாமஸ், he defined concurrent engineering as the simultaneous performance of product design and process design. Typically, concurrent engineering involves the formation of cross-functional teams. This allows engineers and managers of different disciplines to work together simultaneously in developing product and process design. So ஒரு வேர்டு இதில் கவனிங்க, cross-functional teams, formation of cross-functional teams. ஸோ அதுதான் concurrent engineeringோட ஃபர்ஸ்ட் பேராமீட்டராக இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரிசர்ச், டிசைன், மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங், இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிங்கிள் குரூப்பாக ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் நியூவாக டிசைன் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்கிறதுல ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி வேறு கான்செப்டில் நீங்கள் அதே சிமிலர் ஃபங்க்ஷனிங்கில் வேறு கான்செப்டில் நீங்கள் டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உள்ளே இருந்து டிஸ்கஸ் பண்ணி பிரைன் ஸ்டார்மிங் செஷன், ஸோ அது பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபைனல் டிசைனுக்கும் மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங்கோ போவாங்க. John defines that concurrent engineering methodologies permit the separate task of the product development process to be carried out simultaneously rather than sequentially. Product design, testing, manufacturing, and process planning through logistics, for example, are done side by side interactively. Potential problems in fabrication, assembly, support, and quality are identified and resolved early in the design process.
ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் என்னவா இருந்தாலும் அதை டிசைன் ப்ராசஸ்லே பிஃபோர் கோயிங் இன் டு த ஃபேப்ரிகேஷன் அசம்பிளி அண்ட் தென் ஃபைனல் குவாலிட்டி செக்கிங், ஸோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படிங்கிறத டிசைன் ப்ராசஸ்லேயே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் மேனுஃபேக்சரிங் ஒரு டிசைன் சொல்கிறாங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிற டூல்ஸில் இந்த டிசைன் கொஞ்சம் ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா அவங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் இருக்குது, ஸோ நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் தான் சேல்ஸ் இருக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அந்த ஒரு டிசைனை சென்ட்ரலைஸ்டு பண்ணி, ஸோ என் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு இந்த டிசைனுக்கு இதெல்லாம் ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கலாம் அப்படிங்கிறத முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணிடுறாங்க. So conventional engineering, which is nothing but that idea generation towards feasibility study and then preliminary design and then pilot run, final test, product launch. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடியா ஜெனரேஷன் எங்கேருந்து வருது அப்படின்னா, ஒன்று எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டு ஃபெயிலியராக இருக்கலாம், அது எதுலேருந்து தெரியும் அப்படின்னா ரிசர்ச்லேருந்து தெரியும். அண்ட் தென் இப்போது கரண்ட் ட்ரெண்டில் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது மார்க்கெட்டை டிமாண்டை ஸ்டடி பண்ணுறது. அண்ட் தென் காம்படிட்டர்ஸ் ஆர் த மெயின் திங். ஸோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டா லாஸோ. ஸோ அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்டு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, எவ்வளோ ஒர்த்து ஃபார் எவ்ரி பென்னி, ஸோ ஒரு பைசாக்கும் கொடுக்குற அந்த மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்டுக்கு மீட் அவுட் ஆகிருக்கா. அண்ட் தென் சப்ளையர்ஸ். ஸோ சப்ளையர்ஸ் ஆர் த கீ திங். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணியிருப்பீங்க, மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி, ஸோ மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வேணும். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் இல்லை அப்படின்னா ஹோல் கம்பெனி வில் பி இன் ஐடியல் பொசிஷன். ஸோ சப்ளையர்ஸ் ஆர் த மெயின் கீ ரோல், plays a main key role. And then R&D, research and development, and also a very important department in every company for producing every new product. ஸோ அண்ட் தென் கஸ்டமர்ஸ். ஸோ அதுலேருந்து ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி. ஸோ இப்போ ஃபீஸிபிள் அப்படின்னா ஆப்டிமல் சொல்யூஷன், நமக்கு நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து எது ஆப்டிமல், ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், டூல்ஸ், மேனுஃபேக்சரிங் லேஅவுட்ஸ், ஸோ இது எவ்வளோ ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது, லேபர்ஸ், ஸோ அதெல்லாம் பொறுத்து ஃபீஸிபிளான ஒரு டிசைன் கொண்டு வர்றது. அண்ட் தென் ப்ரிலிமினரி டிசைன் விச் இன்க்ளூட்ஸ் ஃபார்ம் டிசைன், ப்ரொடக்ஷன் டிசைன், ஃபங்க்ஷனல் டிசைன். ஸோ ஃபார்ம் டிசைன் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ அதை கொடுக்கறது ஃபார்ம் டிசைன். அண்ட் தென் ஃபங்க்ஷனல் டிசைன் அப்படிங்கிறது ஆப்ரேஷன்ஸ். அண்ட் தென் ப்ரொடக்ஷன் டிசைன், ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஸோ அதை பேஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பைலட் ரன் அண்ட் ஃபைனல் டெஸ்ட். ஸோ பைலட் ரன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்டை ப்ரோட்டோடைப் மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறது. அண்ட் தென் இஃப் இட் இஸ் சக்ஸஸ் தென் வில் கோ ஃபார் ப்ராடக்ட் லான்ச். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீனியர் ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்வென்ஷனல் இன்ஜினியரிங் விச் இஸ் நத்திங் பட் சீக்வென்ஷியல் இன்ஜினியரிங். ஸோ சீக்வென்ஸர் தென் கன்வென்ஷனல் வர்சஸ் கன்கரண்ட் ப்ராடக்ட் டிசைன் அப்ரோச். ஸோ இப்போ ஓவராலாக கன்கரண்ட் இன்ஜினியரிங்கும் சீக்வென்ஷியல் ஆர் கன்வென்ஷனல் இன்ஜினியரிங், ஸோ அதில் டிசைன் ஓரியன்டாக என்னென்ன மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட ஸ்டெப்ஸ் அல்கரிதம்ஸ் தெரியும். ஸோ பேசிக் ஐடியா, அதுலேருந்து டிசைன், அப்புறம் மேனுஃபேக்சரிங், அசம்பிளி, ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங்லேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக்கு, குவாலிட்டி செக், இது எல்லாமே அதில் வந்துடும் மெயின்டெனன்ஸில். ஸோ இப்போ கன்கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸும் ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப்லேயே இருப்பாங்க. ஸோ பெட்டர் கொலாபரேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்லேருந்தும் ஒரு ரிசர்ச் ஐடியாலேருந்து டிசைன் ஃபேஸாக மாறுறது, அண்ட் தென் டிசைன்லேருந்து ஒரு ப்ராடக்டாக ரா மெட்டீரியலை எண்டு ப்ராடக்டாக மாற்றுறது, ஸோ அதை குவாலிட்டி செக் பண்ணுறது, மார்க்கெட் போகிறது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ஃபேஸஸ். ஸோ அதில் பெட்டர் கொலாபரேஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் கன்வென்ஷனலுக்கும் கன்கரண்ட் டிசைன் அப்ரோச்சுக்கும் எவ்வளோ டைம் நமக்கு சேவ் ஆகுது அப்படிங்கிறத இந்த டயக்ராம்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் சீக்வென்ஷியல் வர்சஸ் கன்கரண்ட்டை உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக கொஞ்சம் பிக்சரைசேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரெடிஷ்னல் ப்ராசஸ் வந்து லீனியராக உள்ளது, கன்கரண்ட் அப்படிங்கிறது டீம் கொலாபரேஷனாக உள்ளது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் concurrent engineering, so reduces time from design concept to market launch by 25%. ஸோ நீங்கள் கன்வென்ஷனல் இன்ஜினியரிங் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை டிசைன் ஸ்டேஜ்லேருந்து எண்டு ப்ராடக்ட் வரைக்கும் கொண்டு போய் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதில் 25% ஆஃப் டைமை நம்ம கன்கரண்ட் இன்ஜினியரிங் மெத்தட் சூஸ் பண்ணுறதுனால சேவ் பண்ண முடியும்.
reduces capital investment by 20%. ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரா மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், டிசைன் மார்க்கெட் ஸ்டடிக்கு இருக்கக்கூடிய டைமு, அந்த டைமுக்கு லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும். Supports total quality from the start of production with the earlier opportunities for continuous improvement. ஸோ continuous improvement அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஒரு ப்ராடக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு தேவையான விஷயம். சிம்பிளிஃபைஸ் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ். ஸோ ஏன் இது ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட், ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ். ஸோ அப்படின்னா நீங்கள் இன்பிட்வீன் ஃப்ரம் த பிகினிங் இனிஷியல் டிசைன் ரிசர்ச்லேருந்து ஆரம்பித்ததுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொலாபரேட்டிவாக இருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்னென்ன ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கோ ஸோ அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு டிசைன் கொண்டு வந்து நீங்கள் எந்த ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இந்த மார்க்கெட் ஸ்டடி பண்ணிட்டு தான் டிசைன் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராடக்ட் மோர் ஆர்லெஸ் கண்டிப்பாக 99% சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் when compared to sequential engineering method. Increases product life cycle profitability throughout the supply system. Next, basic goals of concurrent engineering. So இதில் என்னென்ன பேசிக்காக கோல்ஸ் வச்சுருக்காங்கன்னா, dramatic improvements in time to market and cost. So first thing cost reduction. So and then ஒரு ப்ராடக்டை குயிக் டைமில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்குறது. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டு ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ கொலாபரேட்டிவ் ஒர்க், டீம் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு உள்ள இருந்தாலே ஒரு ஒர்க் பேர்டன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்காது. ப்ளஸ் அட் த சேம் டைம் அது அந்த ப்ராடக்டோட ஃபங்க்ஷனல் என்ன இதோட ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ அதை 100% மேக்ஸிமம் மீட் அவுட் பண்ண முடியும். டூ மோர் வித் லெஸ். டூ மோர் அப்படிங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வித் மினிமல் டைம் ஆஸ் வெல் அஸ் காஸ்ட். ஸோ கன்கரண்ட் இன்ஜினியரிங்னால என்ன சொன்னேன் அப்படின்னா டீம் ஒர்க். ஸோ த மோர் கம்யூனிகேஷன் எக்ஸிஸ்ட் த பெட்டர் த ப்ராடக்ட். ஸோ அதான் சொன்னது, ரொம்ப கொலாபரேட்டிவாக ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பேர்டனும் இருக்காது. அட் த சேம் டைம் அந்த ப்ராடக்டோட ஃபங்க்ஷன் கண்டிப்பாக டிசைனை மீட் அவுட் பண்ண முடியும். பேலன்சஸ் நீட்ஸ் ஆஃப் கஸ்டமர், சப்ளையர்ஸ், இன்ஜினியர்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் நீட்ஸ். ஸோ எல்லாரோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அப்படி கொண்டு வர்றது தான் அந்த கம்பெனியோட ஒர்க்காக இருக்கும் இந்த மெத்தட் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா மெயினாக 3 ஏரியா தான், பீப்புள், ப்ராசஸ், டெக்னாலஜி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா பீப்புள். ஸோ இப்போ எல்லாமே இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுறது, R&D, டிசைன், மேனுஃபேக்சர், ஸோ என்ன வாட் எவர் மேபி த ஆட்டோமேஷன் இன் திஸ் வேர்ல்டு நவடேஸ். ஸோ மேன்கைண்ட் அவங்களோட ஒரு சப்போர்ட் இல்லாமல் பண்ணவே முடியாது. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் டீம்ஸ். ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் இன் த மீன்ஸ் என்ன ப்ராடக்ட் என்ன மாதிரி நம்ம கன்சியூமர் கொடுக்க போகிறோம், ஸோ அதுக்கு என்ன தேவையான என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் நம்ம கேரி அவுட் பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு தேவையான ட்ரைனிங். அண்ட் தென் ப்ராசஸ், சேஞ்சஸ் இன் யுவர் ப்ராசஸ், பி ஓப்பன் டு சேஞ்ச். நீங்கள் ஸ்டடி பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜியில் எங்கேயாவது ஒரு ஃப்ளா இருந்தது அப்படின்னா ஸோ அந்த ப்ராசஸ், ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஸோ ரெமிடியல் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பி ஓப்பன் டு சேஞ்ச். ஸோ இது பண்ணால் ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு டைரக்ஷன் போகுது அப்படின்னா that should be carried out immediately. And then third area is technology. Technology is nothing but the subject we are discussing now, CAD/CAM. Then softwares, hardwares and network. So how does concurrent engineering reduces time? So இந்த ஒரு flow chartல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கன்கரண்ட் இன்ஜினியரிங் மேலே இருக்குது, சீக்வென்ஷியல் இன்ஜினியரிங் கீழே. ஸோ இப்போ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் ப்ராடக்ட் டெஃபனிஷன். ஸோ என்னோட ப்ராடக்ட் இதுதான், அதோட ஃபங்க்ஷன் இதுதான், ஸோ இட் வில் சாட்டிஸ்ஃபை திஸ் திங் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது. ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க, கன்கரண்ட் இன்ஜினியரிங் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறாங்க சீக்வென்ஷியல் இன்ஜினியரிங்கை விட. அண்ட் தென் டிசைன் ப்ராசஸ். ஸோ இந்த டிசைன் ப்ராசஸ் கன்கரண்ட் இன்ஜினியரிங்னா கூட. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டை நல்லா ஸ்டடி பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் பர்சனலும் சரி, சப்ளையர்ஸ், அதுக்கப்புறம் காம்படிட்டர்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை மாதிரியே கான்செப்ட் வச்சு பண்ணுறாங்களா அப்படிங்கிற அந்த ஸ்டடி, ரிசர்ச்சு. அண்ட் தென் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இது எல்லாமே சேர்றது. அண்ட் தென் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ஸோ அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் அ கம்பெனி, ஸோ அவங்களும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறது. ஸோ அதோட டிஸ்கஷன் எல்லாமே அந்த டிசைன்லேயே வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
வெரிஃபிகேஷன் ப்ரோட்டோடைப். ஸோ இது ரெண்டுமே உண்டு. ஸோ அப்போ அந்த வெரிஃபிகேஷன் ப்ரோட்டோடைப் பார்த்தீங்க அப்படின்னா டிசைனில் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறதுனால டைமை, ஸோ இதோட டைம் கம்மியாயிடுது. பட் சீக்வென்ஷியல் இன்ஜினியரிங் இதுலேருந்து அதோட டைம் எல்லாமே எல்லா ஆப்ரேஷன்ஸ்க்கும் எக்ஸஸ் தான். அண்ட் ஒன் மோர் திங், சீக்வென்ஷியல் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 3 ஆப்ரேஷன் கன்கரண்ட் இன்ஜினியரிங்கில் இருக்காது. என்ன அப்படின்னா ரீடிசைன், ரீவெரிஃபிகேஷன், ரீப்ரோட்டோடைப். ஸோ இது 3மே கன்கரண்ட் இன்ஜினியரிங்கில் இருக்காது. ஏன் அப்படின்னா டிசைன் ஃபேஸ், ஸோ அதுலேயே என்ன பண்ணுறாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட் பர்சனல்ஸும் எக்ஸ்பர்ட்ஸும் ஸோ டிஸ்கஸ் பண்ணுறதுனால ஸோ பாசிபிள் சொல்யூஷன் வர்றதே ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு சொல்யூஷனாக தான் வரப்போகுது. ஸோ அதனால் ரீடிசைனுக்கோ ரீவெரிஃபிகேஷன் ரீப்ரோட்டோடைப்புக்கோ எந்த ஒரு டைமும் ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் தென் டெஸ்ட் ஜெனரேஷன், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன், அண்ட் தென் ஃபைனல் டெஸ்ட் ஆர் குவாலிட்டி செக், அதுதான். ஸோ இப்போ இந்த ஒரு ஃப்ளோ சார்ட்லேன்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டைம் to produce a single product of customer needs by sequential engineering method is very much greater than concurrent engineering method. So concurrent engineering method nala time save ஆகுது and then cost மே save ஆகுது. Summary includes concurrent engineering is the best method for this current trend, simultaneous development of product and process. Most important aspect is communication and formation of teams. So இப்போ முக்கியமான விஷயமே டீம் ஃபார்ம் பண்ணுறது, அவங்க இன்டராக்டிவாக எல்லா செஷன்ஸ், ஸோ எல்லா டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும்போது இன்டராக்டிவாக கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணுறது. ஸோ அதுக்கு முக்கியமான தேவை என்ன இருக்குன்னா கம்யூனிகேஷன். அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் இஸ் வைட்டலி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் எடுக்கிறது வந்து, ஏன்னா நம்ம டிசைன் ஃபேஸில் வந்து டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இஃப் த டிசைன் இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல், ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட்ஸ் மாறுறதுனால இவங்க ஒரு டிசைன் ஃபைனலைஸ் பண்ணும்போது இவங்களோட ஃபைனலைஸ்டு டிசைனை பண்ணது கொஞ்சம் கஸ்டமர் நீட்ஸை மீட் அவுட் பண்ணலை அப்படின்னா தென் தே வில் கோ ஃபார் அகெயின் எ நியூ டிசைன். ஸோ அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து நடக்கும். ஸோ இட் வில் டேக்ஸ் மோர் டைம். ஸோ அதனால இந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாமே மேனேஜ்மெண்ட்டு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதையும் அமங் த கம்பெனி டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஸோ அதெல்லாம் பண்ணால் என்னென்ன ரிஸ்கெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சு தான் இருக்கணும். ஸோ அவங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். டோன்ட் பி அஃப்ரைட் டு சேஞ்ச் கரண்ட் ப்ராசஸஸ் அண்ட் டெக்னாலஜிஸ். ஸோ இப்போது கரண்ட் ப்ராசஸோ டெக்னாலஜியோ உங்களோட கஸ்டமர் நீட்ஸை குயிக் டைம்லையும் அட் த சேம் டைமுங்கிறது செகண்டரி தான். கஸ்டமர் நீட், அந்த எண்ட் ப்ராடக்ட் கஸ்டமரோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கணும். இன் அடிஷன் டு டைம் சேவிங் ப்ராசஸாக இருக்கணும். ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸோ ஒரு டெக்னாலஜியோ இருக்குது அப்படின்னா அதனால டைம் கம்மியாகும். இன்னொரு ட்ரெண்ட் வந்திருக்கு, இன்னொரு செட் ஆஃப் ப்ராசஸ் வந்திருக்கு, இன்னொரு டெக்னாலஜி வந்திருக்கு. ஸோ அது வந்து இம்ப்ரூவைஸ்டு டெக்னாலஜியாக இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் இன்னும் டைம் சேவ் பண்ணுது அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஹெசிடேஷனும் இருக்கக்கூடாது. இம்மீடியட்லி we will go for that change of processes and technologies which gives a successful product in a stipulated time. ஸோ அதுதான் இந்த கன்கரண்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த செஷன் நம்ம பார்த்தது இன்ஜினியரிங் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னேன். அதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் மெத்தட்ஸ், ஸோ அதில் ஒரு மெத்தட் தான் சீக்வென்ஷியல் இன்ஜினியரிங் மெத்தட் அண்ட் தென் கன்கரண்ட் இன்ஜினியரிங் மெத்தட். இந்த சீக்வென்ஷியல் இன்ஜினியரிங் மெத்தட் அப்படிங்கிறது கன்வென்ஷனல் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது. ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் பேஸ்டாக இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கொலாபரேட்டிவாக இருக்காது. இஃப் எதுவும் ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டி இருந்தால் ப்ரீவியஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கூட மட்டும்தான் அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கும், அதுவும் ஃபார் த பர்டிகுலர் ப்ராப்ளம் ஆர் கிரைசிஸ். ஸோ அதே மாதிரி கன்கரண்ட் இன்ஜினியரிங் வரும்போது கொலாபரேட்டிவாக இருக்கும், டீம் ஒர்க் இருக்கும். ஸோ அந்த டீம் ஒர்க்னால நமக்கு டைம் கன்சப்ஷன் கம்மியாகுது, சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக வருது as because of collaborative work of various departments among the company. So end of the session. So in the next video you will see about 2D transformation, 3D transformations of same unit 1 computer aided design and manufacturing. Thank you.